ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடிஹெச் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான இளநீர் பாயாசம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா வாங்க. 6 லிட்டர் காய்ச்சாத பால், 2 இளநீர் தண்ணி, அப்புறமா மில்க் மேட். இதுலேருந்து நான் 50 ml மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்புறமா சீனி 2 ஸ்பூன், தேங்காய், அந்த இளநீர் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் தேங்காய் தான். இது ஒரு இளநீர் இருக்கக்கூடிய தேங்காய், அது வந்து இன்னொரு இளநீர் இருக்கக்கூடிய தேங்காய். அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சுட்டு பால் காய்ச்சிக்கோங்க. பால் வந்து லேசாக சூடாக ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதில் சீனியை போட்டு நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து 2 ஸ்பூன் சீனி தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மில்க் மேட் 50 ml யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் மில்க் மேடை வேண்டான்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா சீனி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் பாலும் சேர்த்திக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்கறதுனா சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்திக்கல. இது வந்து கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி பொங்கி வரும்போது சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம காய்ச்சிருக்க பால் வந்து 1/4 வந்து குறையணும். அந்த அளவுக்கு காய்ச்சிக்கிட்டே இருங்க. இப்போ காஞ்சிடுச்சு. நான் எடுத்து ஓரமாக வச்சுருக்கேன். ஆற வச்சிடலாம். நம்ம ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாக மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டு வர போகிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இளநீர் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம இன்னொரு தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இன்னொரு இளநியோட தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். இதுவும் நம்ம சேர்த்திக்கும் போது பாயாசம் குடிக்கும் போதும் இது மாதிரி வாயில் தட்டுப்படும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதுக்குள்ளே சேர்த்துடலாம். பால் வந்து ஆறியிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. சூடாக இருக்கும்போது சேர்த்தினா வந்து கொஞ்சம் திருத்தியாக ஒரு மாதிரி நல்லா இருக்காது அது. அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதில் கலந்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இளநீர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் நம்ம அது கூட சேர்த்திக்கலாம். இந்த பாத்திரம் எனக்கு பத்தலை, அதனால வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் அதுவும் அது கூட போட்டுக்கிறேன். அப்புறமா வறுத்த முந்திரி, திராட்சை அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.